ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ காவேரியும் நர்மதாவும் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நர்மதாவுக்கு கால் வருது. அவங்களுக்கே தெரியல அவங்க ஃபோன் அடிக்கிறது. காவேரி சொல்கிறாங்க, ஃபோன் அடிக்குது பாரு, இப்போ நான் தான் ரிங்டோன் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க போயிடுறாங்க. அந்த இடத்துல காவேரிக்கு ஃபோன் வருது. பார்த்தா கங்கா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனிட்டு என்னடி சொல்லுக்கா என்ன அப்படின்னு. நீ என்ன தனியாக இருக்கியா அப்படின்னா, இப்போ தான் நர்மதா கூட இருந்தால் இப்போ தான் ஃபோன் வந்திருக்குன்னு போனால், சொல்லுக்கா என்ன விஷயம் அப்படின்னா, வீட்டை வச்சு வாங்குறது நீ தானடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாக்கா அதான் எல்லோரும் முன்னாடி சொல்லி நீயும் அங்கே தானே இருந்த அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. ஆமாண்டி, பட் நீ வாங்குறது எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா, அம்மா ஒத்துக்குச்சு, நீ என்ன வேறு யார் இருக்கா, பிடிக்கல, தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குது காவேரி. யமுனாவும் வந்து வாங்கி பேசுகிறாங்க. ஸோ இங்கே பார்க்கா, நீ வாங்காத, வேறு யாருனா வெளியே வாங்கட்டும், நீ வாங்கிட்டா உன் வீடு ஆகிடும், நாங்கள் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாட்டான டாபிக் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி போகுது. கடைசியில் பார்க்கலாம், நான் உனக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கும் கோவம் வந்து நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் முடியுது. அதுக்கப்புறம் விஜய் வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியே வந்து போகிறாங்க. போகும்போது இந்த மாதிரி காவேரி வந்து புலம்பிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா, நான் வெளியே கொடுத்துருவாங்களா அப்படின்னு. விஜய் வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு லைட்டாக ஜெலசஸ் இருக்குது, ஆக்சுவலாக பொறாமல் இருக்குது, நீ நல்லா இருக்கிறல வாழ்கிறத பார்க்கும்போது கேஷுவலாக இது என்னோடய நோக்கம் அப்படின்னு சொல்லி லைட்டாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சாரதாம்மா காவேரி கால் பண்ணுறாங்க, என்னடி சாப்பிட்டியா, சாப்பிட்டம்மா, தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு. என்னடி நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு. நீ மாத்திரை போட்டியான்னு கேட்குறாங்க. இல்லடி போய் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. கங்கா பேசினாலும், ஆமாம் பேசினா, வீடு தரமாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எல்லாம் குழப்பிக்காத, நான் நினச்சாதான் நான் எடுக்க தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம விஜய் வந்து, சரி என்ன சாப்பிட்ற, பர்கர் சாப்பிட்றியா அப்படின்னு. எனக்கு பர்கர் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி நான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அதோட அந்த சீன்ஸ் வந்து முடிஞ்சிருது. மறுபடியும் அவங்க மறுநாள் காலையில் வந்து எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க போல். இந்த யமுனா வர அம்மா அப்படின்னு சொல்லி, வாடி வந்து சாப்பிட்டியா இல்லையா, ஒரு தடவை சாப்பிட்டம்மா, அதெல்லாம் எங்கேருந்து பத்துவன்னு சொல்லி இட்லி சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே காவேரியும் நர்மதாவும் வந்துடுறாங்க. நர்மதா வந்தோடனே வாங்கன்னு சொல்லி, சாப்பிடுங்க நர்மதா சாப்பிட, நான் தான் சாப்பிடல, நீ செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கும் போட்டு கொடுக்குறாங்க. நர்மதாவும் சாப்பிட்றாங்க. ஸோ இவங்களாம் சாப்பிடும்போது, என்னடி நீ ஹாஸ்டலில் எப்போ போகிற, நான் கூட்டு போய் விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க. ஸோ சாரதாம்மா சாப்பிட்டீங்களா, மாப்பிள்ளை சாப்பிட்டாரா, சாப்பிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க காவேரி. ஸோ இருமா நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் முடிச்ச பிறகு, சொல்லுமா எல்லோரும் வர சொல்லியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. ஆமாம் வீட்டு விஷயம் தான், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு கங்கா வந்து சொல்கிறாங்க. கங்கா வந்து இம்ரான் பாய் கொடுத்துடலாம், அவர் கேட்குறாருல அப்படின்னு. யமுனாவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சொல்கிறாங்க, அதை நமக்கு இம்ரான் பாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரதா வந்து கேட்குறாங்க, ஏண்டி காவேரிக்கு இடத்த கொடுக்கக்கூடாது, ஆனால் இம்ரான் பாய்க்கு வந்து இடத்த கொடுத்துடணும் அப்படி தானே அப்படின்னு. அது ஆமாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆஷான ஒரு கேள்வி, நீங்களாம் என் வயிற்றில் தானே வந்து பிறந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதோடு வந்து இன்றைக்கான எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை கேட்ட அந்த 3 சிஸ்டர்ஸும் அதிர்ச்சியில் வந்து ஃபேஸ் ஆஃப் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக என்னாச்சுமா, அம்மா ஏன் அப்படி டென்ஷனாக பேசுகிறான்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.